தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கன்னட சகோதர சகோதரிகளுக்கு எனது மனம் கனிந்த யுகாதி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I wish all the brothers and sisters from the states of Telangana, Andhra Pradesh and Karnataka a very very happy Yugadi. Telangana, Andhra Pradesh, Karnataka ప్రజలందరికీ, తెలుగు సోదర సోదరికి మీ అందరికీ యుగాది పండుగ శుభాకాంక్షలు. మీ అందరూ సంతోషంగా ఆనందంగా ఆరోగ్యంగా ఉండాలని నేను దేవుడిని ప్రార్థిస్తున్నాను. 3 மொழியில் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன். 3 மொழி, ஒன்று எனது தாய்மொழி, ஒன்று உலகத்தை இணைக்கும் மொழி, இன்னொன்று என் சகோதர மொழி தான். அந்த சகோதர மொழியில் தான் இன்றைக்கி வாழ்த்து சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் சகோதரர்களாக இருக்க வேண்டும் தான். மொழியை வைத்து ஆனால் பிரிக்க வேண்டும் என்று என்றைக்குமே பாஜக நினைத்ததில்லை. இணைக்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு மொழியை இணைப்பு மொழியாக பயன்படுத்த வேண்டுமே தவிர பிரிக்கும் மொழியாக பயன்படுத்தக்கூடாது என்பதிலும் பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமரும் குறிப்பாக உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இன்று வாழ்த்து சொல்வதில் கூட மரியாதைக்குரிய நமது முதலமைச்சர் அவர்கள் பிரித்தாளுகின்ற ஒரு வாழ்த்தை சொல்லியிருக்கிறார்கள். இணைக்க வேண்டும். நமக்கு நிச்சயமாக நம் மொழி மிக மிக முக்கியம். நம் சகோதர மொழி முக்கியம். நம்மை இணைக்கும் மொழி முக்கியம். இன்னொரு மொழி படிப்பது மற்றவர்களோடு நம்மை இணைப்பதற்காகத்தானே தவிர நம்மை பிரிப்பதற்கு அல்ல. அதனால் நான் இன்று உங்களிடம் இப்படி வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னொன்று, மரியாதைக்குரிய முதல்வர் சொன்னார், நீங்கள் தான் தெலுங்கு படிச்சிட்டிங்களே, அதை மாதிரி வேணுன்ற நேரம் படிக்க வேண்டியதானே அப்படின்னு. சின்ன வயதாக இருக்கும் பொழுது இந்த மூளை சீக்கிரம் கிரகிச்சிருக்கும். எனக்கு தானே தெரியும் நான் படிக்கிறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. வயதான பின்பு ஒரு மொழியை கற்பதை விட இள வயதில் இருக்கின்ற மூளை 10 மொழியை கூட கிரகிக்கும் தன்மை கொண்டது. அந்த மூளைக்கு தயவு செய்து மரியாதை கொடுத்து நம் அரசாங்க பள்ளிகள் குழந்தைகள் கூட வருங்காலத்தில் இதை படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று யுகாதி பண்டிகை அன்னைக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம யுகாதி பண்டிகைக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறோம். சகோதர மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை தான் புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது. ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று பொய்யான ஒரு தகவலுக்காக அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அது மட்டும் இல்லை, மகாத்மா காந்தின்ற பெயரே உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு இல்லாத ஒரு குற்றச்சாட்டை இன்று கூட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தூய்மை இந்தியா என்ற மாபெரும் திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னார் என்றால், மரியாதைக்குரிய காந்திஜி அவர்கள் சுதந்திர இந்தியா வேண்டுமா தூய்மையான இந்தியா வேண்டுமா என்று கேட்டால் தூய்மையான இந்தியா தான் வேணும் அப்படின்னு சொன்னாருன்னு காந்திஜியை வைத்துத்தான் தனது முதல் திட்டத்தையே ஆரம்பித்தார். ஆனால் நீங்கள் காந்திஜியை நீங்கள் நினைவு கூறுவதில் பேரில் தான் காந்திஜி. ஆனால் எங்கே காந்திஜியை இதுவரை நீங்கள் கொண்டாடி இருக்கிறீர்கள்? இதுவரை திராவிட முன்னேற்ற கழக அலுவலகங்கள் கூட தேசிய கொடி ஏற்றப்பட்டதில்லை. சமீப காலமாக தான் ஏற்றுகிறார்கள். ஆக ஒரு திட்டத்தின் பெயரை வைத்து ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்றால் தயவு செய்து முதல்வர் இத்தகைய நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பல லட்சம் கோடிகள் நரேகாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சகோதரி கனிமொழி அவர்களின் கேள்விக்கு பதிலளித்தது மட்டுமல்லாமல் சில முறைகேடுகள் நடந்திருக்கிறது, கணக்கு சரியாக வரவில்லை, அந்த கணக்கை சரிபார்க்கும் வரை சில கோடிகளை கொடுக்க முடியாது. அதனால் 34 லட்சம் கோடி ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. 4000 5000 கோடியோ இன்னும் கொடுக்கப்பட வேண்டும். இந்த கொடுக்கப்பட வேண்டியதில் நீங்கள் ஏறக்குறைய சில கணக்கு மாறுபாடுகள் இருப்பதனால் இதில் நரேகால ஒரு இது என்னன்னா, ஒரு குறிப்பு என்னன்னா, அது தாமதப்படுத்தப்பட்டால் வட்டியோடு திருப்பி கொடுக்கணும். அது கொடுக்கப்படும். ஆனால் அந்த நடைமுறையில் சில வழிமுறை மாறுதல்கள் இருக்கிறது, சந்தேகங்கள் இருக்கிறது. அந்த கணக்கை சரிபார்த்து கொள்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஆக ஊழல் நடந்தால் கூட கணக்கை சரிபார்க்கக்கூடாது. இதுவரைக்கும் கொடுத்த பணம்
உண்மையாகவே மக்களுக்கு சரியாக போய் சேர்ந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. நீங்க ஊரக வேலைவாய்ப்பு செய்கின்ற பெண்களிடம் போய் கேளுங்கள். பெண்களுக்கு ஒரு வகையாகவும் ஆண்களுக்கு ஒரு வகையாகவும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக கொடுக்கின்ற பணம், இன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சு? கரோனாவுக்கு கொடுத்த பணம் தமிழகம் முழுவதுமாக செலவு செய்யப்படவில்லை. போக்குவரத்துக்கு கொடுத்த பணம் முழுவதுமாக செலவு செய்யப்படவில்லை. நிர்பயா நிதிக்கு கொடுத்தது முழுமையாக செயல் செய்யப்படவில்லை. பட்டியலின சகோதரிகளுக்காக கொடுத்த பணம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை, செலவிடப்படவில்லை. ஆக இவ்வளவு செலவிடாமல் வந்துட்டு இன்னைக்கு பிரதமரை வைத்து காப்பி அடிப்பதற்காக, பிரதம மருந்தகம் பதற்காக முதல்வர் மருந்தகம் ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு மருந்துகள் இல்லை என்று மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 10 ஆண்டுகளாக பிரதமர் மருந்தகம் மிகச் சிறப்பாக செயலாற்றி வருகிறது. அதனால் உங்கள் தவறுகளை புரிந்து கொள்ளுங்கள். தமிழக அரசு இனிமேலாவது தவறுகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். வெறும் குற்றச்சாட்டை வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை நான் பணிவன்புடன் கேட்டேன். முதலமைச்சர் வினவி இருக்காங்க, பணம் இல்லையா இல்ல தமிழகத்துக்கு கொடுக்கிறதுக்கு மனம் இல்லையான்னு. இல்ல, முதல் நீங்க ஊழல் இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. வழிமுறையில் நடைமுறை சரியாக பயன்படுத்தப்பட்டதா? இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லைன்னா பரவாயில்ல. நான் கேட்குறேன், மரியாதைக்குரிய சௌகான் அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுந்து பேசினாரு. விவசாயிகளுக்காக, அவர்கள் திட்டத்திற்காக நான் தமிழகம் வருகிறேன். 2 முறை வந்தேன். அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பங்காக 7300 கோடியை நான் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். ஆனால் அதை சார்ந்த அமைச்சர்கள் யாரும் என்னை வந்து பார்க்கல. நான் கேட்குறேன், ஒரு சுமூகமாக ஒரு நட்புணர்வோடு வந்து அமைச்சர்களை பார்த்தா தான் என்ன, அளவலாவினால் தானே பிரச்சனைகள் நமக்கு தெரியும். இன்னைக்கு நீங்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போல? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகும்போது அந்தந்த மாநிலத்தில் என்ன மாநிலத்திற்கு எதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதை முற்றிலுமாக கணக்கிடுவதுதான் நிதி ஆயோக் கூட்டம். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போல நான் முதல்வரை கேட்கிறேன். அதுக்கு போகாம பிச்சு 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 இதுக்கு பணம் வரல, அதுக்கு பணம் வரல. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருந்தீங்கன்னா அது முழுவதுமாக அந்த திட்டம் தெரிந்திருக்கும். எல்லா அதிகாரிகளும் அங்கே இருப்பாங்க, கன்சர்ன்ட் அமைச்சர்கள் அங்கே இருப்பாங்க, முதலமைச்சர்கள் இருப்பாங்க. ஆக நேர்வழியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய எதிலையுமே கலந்து கொள்ளாம எப்பொழுதுமே குற்றம் சாட்டி கொண்டிருப்பதை, நீங்கள் குறை சொல்வதை கைவிட வேண்டும் என்பது எனது கருத்து. மக்கள் நலனை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் ஈகோவை விட்டுட்டு சுமூகமான ஒரு நடைமுறைக்கு வாருங்கள் என்பது எனது கருத்து. அதாவது 2வதுக்கு தான் போட்டின்னு சொல்றாங்க. 2வது பாஜகவை முன்னிலை எப்படி படுத்துவாங்க? நாங்கள் அதுக்கு எதிர்பார்க்கவும் இல்லை. மக்கள் எங்களை முன்னிலைப்படுத்துவார்கள், அதில் சந்தேகமே இல்லை. 2வது 3வது 4வதுன்னு தான் ரொம்ப ஏளனமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆக 2வது 3வது 4வதுன்னு பிரிஞ்சிருக்கிறதுனால தான் நீங்கள் முதலாவது வர முடியுது. நீங்கள் முதலாவதாக நீங்கள் பாராளுமன்ற தேர்தலை பார்த்தாலே நீங்கள் முதல் என்று வரும்பொழுது நீங்கள் முதலாவதாக உண்மையிலே வரவில்லை. நீங்கள் 2, 3, 4, 5 மற்றவர்கள் பிரிந்திருக்கிறதுனால தான் 2024 உங்க கூட்டணியே 2, 3, 4 பிரிஞ்சிடும் போல இருக்கு. அண்ணன் திருமாவளவன் ஒன்றை சொல்கிறார், கொடியேற்ற கூட முடியலன்னு. கம்யூனிஸ்டுகள் இன்று வெளிப்படையாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். வேல்முருகன் தனது எதிர்ப்பை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனால நீங்க ஒன்னாவதாவே இருப்போம், 2, 3, 4 பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறத விட நீங்க ஒன்னா இருக்கிறது 2, 3 உடஞ்சிருவீங்க போல இருக்கே. அதை முதல் பாருங்கள் முதல்வர் அவர்களே. ஏனென்றால் இன்று கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை நான் பதிவு செய்கிறேன். அதிமுக தலைவர்கள் அடுத்தடுத்து டெல்லியில சந்திக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக பொதுச்செயலாளர் சந்திச்சாரு, இப்ப செங்கோட்டை நேற்று போய் சந்திச்சிருக்காங்க. செங்கோட்டை அதிமுக பொதுச்செயலாளருக்கு தெரியாம ரகசியமா சந்திச்சதா சொல்லப்படுது. என்ன அதிமுகவுக்கான சொல்லப்படுது, எழுதப்படுது, நினைக்கப்படுது, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுப்பா. அதிமுக பொதுச்செயலாளருக்கு தெரியாம போய் சந்திச்சிருக்காரு, அது எனக்கு தெரியாதுப்பா. அதை பத்தி பாஜக வந்து அவங்களுக்கு உதவி செய்யுது. அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த சார்ந்த ஒரு விஷயம் மக்களிடம் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அண்ணாமலை வந்து தன்னை சாட்டியார் எடுத்துக்கணும் அந்த விஷயத்தை வந்து திசை திருப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜினா கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. ஆனா தம்பி விஜய் வந்து ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு எதுகை முனையில வேணா அது சரியா இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிரில் இல்லைன்றதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் சரி, மரியாதைக்குரிய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் சரி,
கட்சியில் அடிப்படையில் மக்கள் பணியாற்றி மிக தீவிரமாக பணியாற்றி தான் அவங்க முன்னால் வந்தாங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு இமேஜின் பண்ணிட்டு என்னொன்று சொல்கிறாரு, அது கொள்கைக்கு வந்து காங்கிரஸ், கொள்ளைக்கு இன்னொரு அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் தவறு. தம்பி விஜய் அவர்களே, நீங்கள் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர்ப்பை தீவிரப்படுத்துங்கள். இது இந்த சினிமாலெல்லாம் ஒரு பாட்டு சீன் வச்சுக்கலாம், ஒரு சண்டை சீன் வச்சுக்கலாம், ஒரு எதிர்ப்பு சீன் வச்சுக்கலான்னு சொன்ன மாதிரி நாம் மொழியை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். இருமொழி கொள்கை. தம்பி விஜய் அவர்களே, அந்த காலத்தில் உள்ள நடிகர்களின் படங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது. ஆனால் இன்னைக்கு உங்கள் படமே தெலுங்கானாலும் ஓகோன்னு ஓடுறதை நான் பார்த்துருக்கேன். தெலுங்குல டப்பிங் ஆனது சில இடங்களில் தெலுங்குலே பேசியிருக்காங்க. அப்போ விரிவுபடுத்தப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு பல மொழிகள் தேவைப்படும் பொழுது, இதே போல விரிவுபடுத்தப்பட்ட சவால்களில் குழந்தைகளுக்கும் இணைப்பு மொழி தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக உங்கள் படத்திற்கு பல மொழி வேணும், பாடத்திற்கு பல மொழி வேணான்னு சொன்னால் எப்படி? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இருமொழி சொல்கிறாங்களே, நாமளும் இருமொழி சொல்வோம். வக்ஃபோர்டு என்பது பாமர இஸ்லாமியர்களின் நிலத்தை கூட திருப்பி கொடுப்பதற்கானது. அப்போ அவங்க வக்ஃபோர்டுக்கு எதிர்ப்பு சொல்கிறாங்களா, நாமளும் எதிர்ப்பு சொல்லிடுவோம். ஆக டீலிமிட்டேஷன். இன்னைக்கு பல நகராட்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாயத்துகளை கீழே தள்ளிவிட்டு சாமானிய மக்கள் இது சின்னம் இல்லாமல் போட்டி போடுவதை இன்றைக்கு தடுத்து விட்டு அது ஒரு கட்சி சார்ந்த நகராட்சி அமைப்பாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். உங்களோட டீலிமிட்டேஷன் என்ன சொல்றது? அப்ப தம்பி விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடதே நீங்க சொன்னீங்கன்னா, இன்னைக்கு பின்னால காமராஜர் பெயர், அஞ்சலை அம்மாளோட படம் எல்லாத்தையும் போட்டுட்டு பெயர் வைக்கணும்னா பெரியார் பெயர் தான் வைக்கணும்னு சொன்னா எப்படி? அப்ப திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன மாறுபாடு? அப்ப நீங்க எங்களை பி டீம்னு திமுகன்னு சொல்றீங்களா? நாங்க உங்களை பி டீம் ஆஃப் டிஎம்கேன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அதே தானே பேசுறீங்க. புதுசா எதையுமே சொல்லலையே. நீங்க ஒரு தெளிவற்ற தன்மை தானே இருக்கிறது. அதனால புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறீர்கள். பரந்தூர் வேணான்றாரு. நான் கேட்குறேன், உங்களுக்கு பனையூர் வேணும். நீங்க என் வீட்டுக்கிட்ட தான் சின்ன வீட்டில் இருந்தீங்க, எனக்கு நல்லா தெரியும். சாலி கிராமத்தில் உங்கள் வாழ்க்கை விரிவடைய விரிவடைய உங்களுக்கு பனையூர் தேவைப்படுகிறது. அப்போ தமிழக மக்களின் வாழ்க்கை விரிவடைய விரிவடைய பரந்தூர் தேவைப்படுகிறது. இன்னைக்கு சின்ன அந்த விமான நிலையத்தில் பெரிதாக எதையும் நம்ம நிறையா விமான பயணிகள் அதிகமாயிட்டாங்க, சரக்குகள் அதிகமாயிட்டது. அதனால இன்னொரு விமான நிலையம் தேவை. அது சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை. தமிழக அரசு எந்த இடத்தை கொடுக்குறாங்களோ மத்திய அரசு அதில் விமான நிலையம் அமைக்கும். ஆக நம்ம வாழ்க்கை விரிவடையும் பொழுது சாலி கிராமம் என்ற கிராமத்தில் இருந்து பனையூருக்கு போகும் பொழுது நீங்கள் சாமானிய மக்கள் மீனம்பாக்கம் என்ற பாக்கத்தில் இருந்து பரந்தூர் என்ற பரந்த விமான நிலையத்திற்கு போக வேண்டிய அவசியம் வருகிறது. ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு காம்பன்சேஷன் அதிகரித்து கொடுங்க, 10 மடங்கு கூட கொடுக்க சொல்லுங்க. அவர்களுக்கு இன்னொரு நிலம் கூட கொடுக்க சொல்லுங்க. அந்த விவசாயிகள் மக்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. ஆனா எல்லா விதத்திலும் ஏறக்குறைய பணிகள் நினைந்த ஒரு இடத்தை திடீர்னு வேணான்னு சொன்னா நீங்கள் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. முக்காவாசி உங்க படம் இன்னைக்கு மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களை எதிர்த்து பேசும் தைரியம் எனக்கு இருக்குன்னு சொல்றீங்க. உங்க தயாரிப்பாளரை எதிர்த்து பேசியிருப்பீங்களா? உங்களோட டைரக்டர் நீங்க எதிர்ப்பு பேசியிருப்பீங்களா? மோடிஜி அவர்கள் ஜனநாயக ரீதியாக எதிர்த்து பேசுவதை அனுமதிக்கிறார்கள். அதனால இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவும் ஆழமாகவும் தமிழக அரசியலை கற்றுக்கொண்டு தம்பி விஜய் பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் மாநில முதலமைச்சரை கூட்டி ஒரு கூட்டத்தை நடத்தினாரு. இது பாஜக மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. நிச்சயமாக சவாலாக இல்லை, பாஜகவிற்கு இது நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஏன்னா அவர்களின் பொய் முகம் வெளிப்பட்டு இருக்கிறது. தெளிவாக மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் இடங்களின் இடம் குறையப்படாதுன்னு சொன்ன பிறமும் ஏன் இப்படி மீட்டிங் நடத்துறாங்க? அப்பனா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குற்றத்தையும் மறைக்கிறதுக்கு மீட்டிங் நடத்துறாங்கன்னு மக்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது. அங்கே ரேவந்த் ரெட்டி மீட்டிங் நடத்துறாரு. தெலுங்கானால காங்கிரஸ் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அங்கே நடத்துறாங்க. யாரெல்லாம் தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அதனால எங்களுக்கு தான் இது பலமாக இருக்கிறது தவிர ஸ்டாலின் அவர்களுக்கு பலவீனமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மாநில தலைவர் போட்டிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா? நீங்க எப்ப டெல்லி பயணம் மேற்கொள்றீங்க? டெல்லி பயணம்னு எல்லாரும் டெல்லிக்கு போகிறோம். என்னையும் டெல்லி போயிட்டு அடுத்த நாள் கேள்வி, தமிழிசையும் டெல்லி போனார்கள். நான் அங்கே போய் யாராவது பேஷண்ட் பார்க்க போயிருப்பேன். உடனே நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கதை கேட்டுவீங்க. அதுக்காகவே நான் டெல்லி போகலப்பா. எல்லாரும் நேற்று டெல்லி போனாங்களா, அதுக்காகவே போகல. இல்லைன்னா நம்ம தம்பி அதாவது எங்கள் கட்சிக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கிறது. எந்த வேலை யாருக்கு கொடுத்தாலும் அந்த வேலையை நாங்கள் செய்ய போகிறோம்.
தற்போது உள்ள தம்பி அண்ணாமலை உழைத்து கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சிக்கு இப்போ ஒவ்வொரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தலைவர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார்கள். பாஜக மாநில தலைவருக்கான பதவிக்காலம் நிறைவடைந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு தலைவர் பதவி வரலாம் 6 வருஷம் இருந்துட்டா கூட இடைவேளைக்கு அப்புறம் வரலாம். நீங்க பக்கத்து சீட்ல உட்காந்துருந்தீங்களாப்பா? நீங்க ஒருவேளை நான் நினைச்சேன் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி மட்டும்தான் இருந்தாங்கன்னு. தம்பி பக்கத்துல சேர் போட்டு உட்கார்ந்துருந்தார் போல இருக்கு. அவங்க பேசுனது அப்படியே சொல்றாரு. ஐயா தம்பிங்க, யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. நன்றி. கேள்வி 4 கார்ல மாறி மாறி போய் சந்திக்கிறதுக்கான அவசியம் என்ன? கொள்ளையடிக்க போறீங்க, மத்திய அமைச்சர் சந்திக்க போறீங்க, ஏன் இவ்வளவு ரகசியம்? யாரு நீங்க? யார் அந்த சாரு, யார் அந்த கார்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நீங்க அண்ணன் எடப்பாடி எப்படி இந்த கார்ல போனாருன்னு நீங்க பண்ண, யார் அந்த சாரு, யார் அந்த கார் ஈசிஆர்ல வந்து, அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. மற்ற மாநிலத்தை பயாஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முதல்வர் அவர்களே. நம்ம மாநிலத்தில் உள்ளது நேரடி கண்ணில் பாருங்க. எதை கேட்டாலும் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத், தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, திருநெல்வேலியில் என்ன நடக்குது, அவினாசியில கொலை நடந்து கொண்டு இருக்குது, திருநெல்வேலியில் கொலை நடந்து கொண்டு போது அதை பாருங்க. அப்புறம் பயாஸ்கோப் வச்சு எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நன்றி.